ஏய் மச்சான், நீ வண்டி சூப்பரா ஓட்டுறடா. ஆமா மாப்ள, முன்னாடியே கத்துக்கிட்டேன். 18 வயசு ஆன உடனே லைசென்ஸ் எடுத்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை மச்சான். மச்சான், என்னோட ஆசையை நிறைவேற்றியா? நான் நிறைவேற்றணுமா? அப்படி என்ன ஆசை உனக்கு? எனக்கு பைக் ஓட்டணும்னு ஆசையா இருக்குடா. ஏண்டா பாக்குற? ஏன் நல்லா பைக் ஓட்ட கூடாதா? ஐயோ, தாராளமா ஓட்டலாமா? இல்ல, அது ஒண்ணு மட்டும்தான் நீ கத்துக்காம இருந்த. இப்ப அதையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறியே, அதான் முழிச்ச. ஆமாண்டா, எனக்கு பைக் ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு கத்துக்கொடு. கண்டிப்பா கத்து தரேன், நாளைக்கே கத்து தரேன். ரொம்ப ஈஸி தான். அப்புறம் கார் ஓட்டுறதையும் கத்து வச்சுக்கோ. அப்படியாடா? ரொம்ப தேங்க்ஸ்டா. நாளையில இருந்து நீதான் எனக்கு பைக் ஓட்டுறதுக்கும் கார் ஓட்டுறதுக்கும் சொல்லி தரணும், ஓகேவா? கண்டிப்பா கத்து கொடுக்கறேன். அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், அந்த கிருஷிக்கு என்ன பதில் சொல்ல போற? ரொம்ப குழப்பமா இருக்கு மாப்ள. என்ன குழப்பம்? அவனே எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவன் என்ன சொல்றான், அப்பயே எனக்கு உன் மேல லவ் இருந்துச்சு, ஆனா அது இன்ஃப்ராக்சுவேஷன் நினைச்சு விட்டுட்டேன். ஆனா இப்பயும் எனக்கு உன் மேல லவ் இருக்கு. அப்படின்னா அது உண்மையான லவ் தானே, கரெக்டான ஏஜ்ல தானே முடிவு பண்றோம் அப்படின்லாம் சொன்னான். எனக்கும் அது அப்படிதான் தோணுது. ஓகே, சோ நான் என்ன முடிவு பண்றது? இப்ப அவனுக்கு ஓகே சொல்லலனா என்ன நடக்கும், ஓகே சொன்னா என்ன நடக்கும்னு யோசி. இப்ப அவனுக்கு ஓகே சொல்லாததுக்கு காரணம்னு கேட்டீனா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி ஒரு மாதிரி பேசினான். அது எனக்கு அவன் கிட்ட பிடிக்கல. ஆனா கொஞ்ச நேரத்திலே வந்து சாரி கேட்டான். சோ அக்செப்டபிள். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பிரச்சனையில என்ன பார்ட்டி கூட்டிட்டு போனால, அதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அதுக்கப்புறமும் வந்து சாரி கேட்டான். அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இல்ல பண்ணிக்க முடியாது. ஆனாலும் ஒரு பையனுக்கு நல்ல குவாலிட்டியும் இருக்கும், கெட்ட குவாலிட்டியும் இருக்கும். கெட்ட குவாலிட்டியை விட நல்ல குவாலிட்டி அதிகமா இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த பையனுக்கு ஓகே சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்ல. சரி, ஓகே, இத பார்ஷியலா வச்சுக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்க வேணாம், அக்செப்ட் பண்ணாமலும் இருக்க வேண்டாம். அப்புறம் வேற எந்த விஷயத்துல என்ன டென்ஷன் பண்ணா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். சோ இப்போ அவன் கிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸ்க்கு போவோம். என்கிட்ட பேசும்போது நல்ல கேரிங்கா பேசுறான். ஏன் அளவுக்கா? ஒன்னு அவனை கம்பேர் பண்ணிக்காத. உன் அளவுக்கு யாருமே என்கிட்ட கேரிங்கா பேச முடியாது. ரைட்டு. அப்புறம் லைக் எப்படி சொல்ல வரேனா, திடீர்னு காலேஜ்க்கு வந்து டிராப் பண்றேன்னு வீட்டுக்கு வரான். அப்புறம் காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ண காலேஜ்க்கு வரான். பேசும்போது கொஞ்சம் ஹார்ட்டிக்கா தான் பேசுறான், மத்தபடி நல்ல பையன்தான். அவ்வளவுதானா? இரு இன்னும் இருக்கு. இதுதான் மெயின் மேட்ரே. அப்படி என்ன மேடம் மேட்ரு? பயங்கர பொசசிவா இருக்கான். ஐயோ. ஆமா மச்சான், எனக்கு இந்த பொசசிவா இருக்கிறவங்களே பிடிக்காது. பொசசிவ்ன்ற பேர்ல ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. உன்கிட்ட பேசுறதுக்குலாம் கோவப்படுறான். மாப்ள, என்னடா? ஒருவேளை அவன் என்கிட்ட நீ பேசவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா என்கிட்ட பேசாமே போயிருவியா? டேய் மென்டல், அவன் சொல்றாங்கிறதுக்காக நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண முடியுமா மச்சான்? நீ என் மச்சான்டா. அப்போ ஓகே. யாரா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே ஒண்ணு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மாப்ள, லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் நம்ம பயங்கரமா யோசிக்கணும். ஆனா உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அந்த கடவுளே கொடுத்த கிஃப்ட். எனக்கு ஸ்கூல் காலேஜ்லலாம் அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உனக்கே தெரியும். நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லைஃபே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாமே உன்கிட்ட ஃப்ரீயா ஷேர் பண்றேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் நான் கூப்பிடுறது ஒண்ணு மட்டும்தான். உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. அதே மாதிரி தான் உனக்கும் நினைக்கிறேன். நீ வேற பொண்ணுங்கள்ட்டயோ இல்ல வேற பசங்கள்ட்டயோ க்ளோஸா பேசினா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், லைக் ஃப்ரெண்ட்ஷிப்பா. மத்தபடி நீயும் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு எனக்கும் ஆசை. சரி, இதுக்கு பதில் சொல்லு. உன்னோட வைஃப் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா என்கிட்ட பேசாம இருப்பியா? டே, அவ்வளவுதான், அவளை பொழுந்து கட்டிடுவேன். அப்படிதான் எனக்கும். கிரிஷ் கண்டிப்பா அப்படி சொன்னானா நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் மச்சான். சரி, ஓகே, நம்ம விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்லு, கிரிஷ்க்கு என்ன சொல்ல போற? நீயே சொல்லு. அவனுக்கு ஓகே சொல்லலாமா? ஓ மைண்ட்ல என்ன இருக்கு? எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்ப நல்ல பையனாதான் தெரியுறான். சரி, ஒரே முடிவா ஓகே சொல்லிடுறேன். ஆமா, அவங்க அம்மா அப்பாவையும் எங்க அம்மா அப்பாக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் தான், பாத்துக்கலாம். அப்படியா? சரி, எப்ப சொல்ல போற? அதான் நாளைக்கு வர சொல்லிருக்கேன்ல, வருவான். மச்சான், நானும் வரட்டா? என்னடா? இல்ல மச்சான், ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றத நிறைய இடத்துல பாத்திருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணத பார்த்ததே இல்ல மாப்ள. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து அப்படிக்கா ஓரமா ஒளிஞ்சுக்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே, வா. நட்பு நட்புதான், காதல் காதல் தான், காதல் மாறலாம்.
தேங்க்ஸ் மாப்ள. இவ்ளோ நேரம் உன்கிட்ட பேசிட்டு வந்ததுல டிராவல் பண்ண மாதிரியே தெரியல. ஓகே மச்சான், பார்க்கலாம். டேய் டேய் டேய், நானும் வீட்டுக்குள்ள வரேன். வா. எப்போதும் டைம் ஆகும்னு போயிட்டே இருப்பியே. இல்லடா, வேதா காக்கு எப்படி இருக்குன்னு கேட்கலான்டா. அவங்க கிட்ட வாயை கொடுக்க போறியா? அப்புறம் ஓ விருப்பம். சரி வா. என்ன பண்றது, முத்து அண்ணாக்காக பார்த்துதானே ஆகணும். ஆமா மாப்ள, அம்மாவும் உன்னை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. வரேன், நானும் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. வரேன். ஓகேடா, வா. மாப்ள, அம்மா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்காங்க? தெரியலையே. மா, சின்ன தங்கம். மா, என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சுமா? நிம்மதி, நல்லா இருக்கியா கண்ணு? ஆ, நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, ஏதோ இருக்கேம்மா. ஏதோ இருக்கீங்களா? மா, என்னமாச்சு? ஏமா, வீட்ல யாரும் எதுவும் உங்களை சொல்லிட்டாங்களா? யாருன்னு சொல்லுங்கம்மா. சின்ன தங்கம், என்ன யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா நான் இப்படி வருத்தப்படுவேனாயா? ஆனா ஒண்ணு. சரி, அதெல்லாம் விடு. நீ எப்ப தங்கம் வேலைக்கு போற? வேலைக்கா? அம்மா, என்னமாச்சு? தங்கம், நீ சொல்லியா, நீ எப்ப வேலைக்கு போற? எக்ஸாம் இன்னும் வரலமா. எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் எழுதி பாஸ் பண்ணி ட்ரைனிங்க்கு போவேமா. அதையா, எக்ஸாம் எப்ப வரும்? இப்ப நவம்பர் மாசம் வந்துருச்சுலமா. நவம்பர் டிசம்பர் முடிஞ்சு அடுத்த மார்ச் ஏப்ரல் அடுத்த வருஷம் 2026 தாமா எக்ஸாம் வரும். ஐயா, அது வரைக்கும்? மா, அது வரைக்கும்னா என்னம்மா? அது வரைக்கும் என்னையா பண்ண போற? அது வரைக்கும் ஆதி படிக்கட்டுமா? இப்பையில இருந்தே நல்லா உட்கார்ந்து படிச்சாதான் அவனால எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். கண்ணு, எல்லாம் இருக்கட்டும் கண்ணு. வருஷம் வருஷம் இவனும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா அவன் எழுதி பாஸ் பண்ண பாடே இல்ல. மா, திடீர்னு இப்படி நீங்க பேசுறதுக்கு என்னமா காரணம்? ஒரு காரணமும் இல்ல கண்ணு. ஏன் புள்ள வேலைக்கு போகணும்னு பெத்தவளுக்கு ஆசை இருக்காதா? அந்த ஒரு காரணம் பத்தாதா உனக்கு? மா, ஐயா, உனக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. எதனால இந்த போலீஸ் வேலையவே புடிச்சு தொங்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும். யாரை எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்லிட்டு இருப்ப. தூக்கத்துல கூட போலீஸ் ஆகணும் தான் சொல்லிட்டு இருப்ப. எதனால எனக்கு தெரியாது கண்ணு. ஆனா இத்தனை வருஷமா நீ அதுக்கு முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்க. அது உனக்கு கிடைக்கல கண்ணு. அப்ப அதை விட்டுரு. வேற ஏதாவது நீ பண்ணலாம்பா. அம்மா, நீங்களே சொல்றீங்க அது என்னோட சின்ன வயசு ஆசைன்னு. அப்புறம் விட சொல்றீங்க. நான் எப்படிமா விட முடியும்? அப்புறம் வருஷம் வருஷம் எழுதிட்டே இருக்க, பாசம் ஆக மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி விட முடியும்னு கேக்குற? அம்மா, நான் பேசுறேனே தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வருஷம் கண்டிப்பா ஆதி பாஸ் பண்ணிடுவாமா. அவனுக்கு நான் நிறைய நோட்ஸ் எல்லாம் லைப்ரரியில எடுத்து கொடுக்குறேன். அவன் நல்லா படிப்பான். படிச்சு கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவான். அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணு. வேலைக்கு போயிட்டே கூட படிக்கலாம்ல. ஏதாவது ஒரு வேலைக்கு என் புள்ள போகணும். என் புள்ள இப்படி சும்மா இருக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. ஐயா, அம்மா சொல்றத கேப்பில? கேக்குறேம்மா. ஏதாவது ஒரு வேலைக்கு போ. வேலைக்கு போயிட்டே கூட படி. அதனால ஒண்ணு தப்பு இல்லையே. போலீஸ் வேலை கிடைச்சதுன்னா இந்த வேலையை விட்டுட்டு போலீஸ் வேலைக்கு போ. அம்மா, கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் உட்கார்ந்து படிச்சாலே படிக்கிறது கஷ்டமா. இதுல வேலைக்கு போயிட்டேனா ஆதி எப்படிமா படிப்பான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்ணு. என் புள்ள வேலைக்கு போகணும், 4 காசு சம்பாதிக்கணும். இந்த வீட்லயும் அவன் ஒரு ஆம்பளைன்றத நிரூபிக்கணும். 4 பேர்கிட்ட அவன் வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையனை ஏச்சு பேச்சு வாங்குறதுக்கா என் புள்ளைய நான் கஷ்டப்பட்டு பெத்து போட்டிருக்கேன். அம்மா இப்படி பேசுற ஆளே கிடையாது. ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறாங்கன்னா கண்டிப்பா யாரோ ஆதி இவங்க கிட்ட வந்து தப்பா சொல்லிருக்காங்க. அவன் வேலைக்கு போலன்னு யாரோ சொன்னதுனால மட்டும்தான் அம்மா ஆதி கிட்ட இவ்ளோ பேசுறாங்க. யாரா இருக்கும்? அம்மா, நான் போனா போலீஸ் வேலைக்கு தான் போவேன். இல்லனா வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து வேலைக்கு போன்னு சொன்னதே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னம்மா இவ்ளோ பேசுறீங்க? இப்ப பேசுனதை நீங்க முன்னாடியே கூட பேசிட்டு இருக்கலாமே. ஆனா அப்பெல்லாம் பேசாத நீங்க இப்ப பேசுறீங்க. பேச வேண்டிய சூழ்நிலை அப்ப வரல, ஆனா இப்ப வந்திருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. உனக்கு வேற வேலை பார்க்க விருப்பம் இல்லனா உங்க அண்ணன் கூட ரைஸ் மில்லுக்காவது போ. உனக்கான சம்பளத்தை அவன் தருவான். அடுத்த மாசம் இந்த தேதியில நீ சம்பளத்தை கொண்டு வந்து என் கையில எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. மா, வேணாயா, என் முடிவை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலையும் என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாத. நாளையில இருந்து நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அவ்வளவுதான். நீ வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உன்கிட்ட வந்து பேசுவேன். அது வரைக்கும் என்கிட்ட பேசாத. அம்மா, மச்சான், என்னடா இது? அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க. தெரியல மாப்ள. இது வரைக்கும் உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்காம உன்கிட்டயும் ரொம்ப அன்பா தானே பேசுவாங்க. இன்னைக்கு இவ்ளோ கோவமா பேசுறாங்கன்னா என்னவா இருக்கும்? என்னால யோசிக்க கூட முடியல. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அதான் தெளிவாவே சொன்னாங்களே, என் புள்ளைக்கு வேலை விட்டு இல்லன்னு 4 பேர்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்குறதுக்காக நான் கஷ்டப்பட்டு பெத்து போட்டேன்னு. அப்ப அதுல இருந்தே தெரியல யாரோ அம்மா கிட்ட உன்னை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. என்ன பத்தி தப்பா பேசியிருக்காங்களா? ஆமாண்டா, அதனாலதான் அம்மாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அது யாரா இருக்கும்? யாரா இருக்கும்னு தெரியலையே.
ஒண்ணு வெளிய இருந்து இருக்கும் இல்லனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கன்னா வேதாக்கா மட்டும்தான் ஒன்னு அந்த மாதிரி பேசுவாங்க. ஆமா, வெளிய 1008 பேர் இருக்காங்க, ஆனா எல்லாருமே தெரிஞ்சவங்க தானே. அப்படிலாம் யாரும் உங்க வீட்டை பேசிட மாட்டாங்களே. நீங்க பெரிய எடுத்த வீடு, நிறைய சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. ம், அப்போ ஒருவேளை வேதாக்கா தான். வாய்ப்பு இருக்கு. என் முன்னாடியே வேலை வெட்டி இல்ல, நீ ஒரு பொறுக்கின்னு நிறைய வாட்டி வார்த்தையை விட்டுருக்காங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமா, அதெல்லாம் தான் அம்மாக்கு இப்ப ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆதி, அம்மா இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அம்மா சொல்றதும் சரிதான். இங்க பாரு மச்சான், நான் உன்னை சொல்லிட்டா, நீ பேசாம வேலைக்கு போ. ஒரு நல்ல வேலையா பாரு. உனக்கு படிக்கிறதுக்கு தானே பிரச்சனை, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் மாப்ள. நான் புக்ஸ் எல்லாம் லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வரேன், நம்ம சேர்ந்து படிக்கலாம், ஓகேவா? படிக்கிறதுலாம் ஓகே தான் மச்சான். ஆனா திடீர்னு வேலைக்கு போனா நான் எப்படி போக முடியும்? என்ன கூப்பிட்டு இந்த உனக்கு வேலை இருக்குன்னா கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க தான். வேற ஏதாவது யோசிச்சு பாரு, நல்ல வேலையா ஏதாவது கிடைக்கும். ம், பாக்குறேன் மாப்ள. என்ன இங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேதாக்கா, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? செக்கப்லாம் எப்ப போறீங்க? எனக்கு என்ன, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். செக்கப் தானே, இன்னும் 2 நாள்ல போகணும். சரிக்கா. ஆமா, பூதா காலையிலே கொண்டு வந்து கொடுத்துட்டியே, அப்புறம் இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை? இல்ல, ஆதியும் நானும் வண்டியில வந்தோம், அதான் உங்களையும் அப்படியே பார்த்துட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீ கிளம்பு. பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவளை கிளம்புன்னு சொல்லாதீங்க. அவ என் ஃப்ரெண்டு, என்ன பாக்குறதுக்கு அவ இந்த வீட்டுக்கு வரலாம், அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்பா, என்ன சவுண்டு? சும்மா எப்ப பாரு என்னோட விஷயத்திலே தலையிட்டு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்றதா உங்க வேலையா? என்னது? ஓ விஷயத்துல தலையிட்டு நான் எல்லாத்தையும் மாத்தி வைக்கிறேனா? ஏன்பா, என்னப்பா அது அநியாயமா இருக்கு. நான் என்னப்பா அப்படி பண்ணிட்டேன்? நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. எங்க அம்மா கிட்ட என்ன பத்தி சொன்னீங்களா? ஏன், உங்க அம்மாக்கு உன்னை பத்தி தெரியாதா? நான் வேற புதுசா சொல்லணுமா? இங்க பாருங்க, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க எங்க அம்மா கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க? ஆமா, நீ தமிழ்நாட்டோட சிஎம், உன்னை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க என்னமோ எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க, அதனாலதான் எங்க அம்மா என்ன வேலைக்கு போக சொல்லி ரொம்ப டென்ஷனா பேசுறாங்க. ஹோ, இது எப்ப நடந்துச்சு? ஏன், நீ வேலைக்கு போல நான் உங்க அம்மாட்ட சொன்னாதான் தெரியுமா? உங்க அம்மாக்கே தெரிய வேணா? இந்த வீட்ல சொத்துக்கு மட்டும் எல்லாருக்கும் சரிசமமா பங்கு இருக்குன்னு ரொம்ப பெருமை பேசுறீங்க. ஆனா ஏன் புருஷ சம்பாத்தியத்துல மட்டும்தான் இந்த குடும்பமே வாழுது. அப்ப நான் கேட்க மாட்டேனா? ஏன், நீ படிச்ச பையன் தானே, ஆம்பளை பையன் தானே, வேலைக்கு போனா என்ன குறைஞ்சு போயிருவியா? என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, இதுல எங்களுக்கு குழந்தை வர வரப்போகுது. அதெல்லாம் யாரு பாப்பா? என் புருஷன் தானே பாப்பாரு. அவரு என்னையும் பார்த்துட்டு என் புருஷனையும் பார்த்துட்டு இந்த குடும்பத்தையும் காப்பாத்தணும், உன்னையும் காப்பாத்தணும், உன் தங்கச்சியும் காப்பாத்தணும். எதுக்கு என் புருஷனுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ வேலை? ஐயோ அக்கா. ஹே, வாய மூடு. உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா எல்லாத்துலயும் அக்கா நொக்கான்னு உள்ள வந்துகிட்டே இருக்க. இங்க பாருப்பா, நான் பேசுறது இப்ப வேணா உனக்கு ரொம்ப சுயநலமா தெரியலாம், ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டா? நீ வேலைக்கு போறதுனால உனக்கும் நல்லதுதான். உனக்கு போலீஸ் வேலை கிடைக்கும்னு நீ வேணா நம்பிட்டு, எங்களுக்குலாம் அந்த நம்பிக்கை எப்பவோ போயிடுச்சு. நீயும் அதையே சொல்லிட்டு தேவையில்லாம உங்க அண்ணன் காசை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சும்மா சுத்திக்கிட்டு இருக்க. அதுக்கு பேசாம நீயே சம்பாரிச்சு நீயும் உன் காசுல சுத்த வேண்டியதானே? அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் வர பண்ணுவாங்க. அந்த கல்யாணத்துக்கு நீ ஒரு வேலையில இருக்கணும்ல. சும்மா சுத்துறவனுக்குலாம் இங்க யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, தெரியும்ல? ஓ நல்லதுக்காகவா தான் சொல்றேன், வேலைக்கு போ, 4 காசு சம்பாரி, அப்பதான் உன்னையும் எல்லாரும் மதிப்பாங்க. நாளைக்கே எனக்கு குழந்தை பிறந்தாலும் நீ அந்த குழந்தைக்கு சித்தப்பான்ற முறையில உன் காசு செலவு பண்ணி நீ என்ன வாங்கிட்டு வர முடியும்? ஒரு பவுடர் டப்பா கூட வாங்க முடியாது. அந்த நிலைமையில தான் நீ இருக்க. எப்படி பேசுறா பாரு, சரியான மென்டல். அவன் என்ன வேலைக்கே போக மாட்டேன் நான் சொல்றான். போறேன், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போலீஸ் வேலைக்கு போறேன் தானே சொல்றான். அத கூட புரிஞ்சுக்க தெரியல. இதெல்லாம் நான் சொன்னா உங்களுக்கு கோவம் தான் வரும். இதெல்லாம் உங்க அம்மா சொல்ல வேண்டியது. உங்க அம்மா ஒண்ணுமே உங்களை யாரையுமே திட்ட மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் நீங்க இப்படி சுத்திட்டு இருக்கீங்க. இதுவே உங்க அம்மா சொல்லியிருந்தா, சரிங்கம்மா நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிருப்பேன். நான் யாரு? இந்த வீட்டுக்கு வந்த வெளியாளு மருமக. நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கவா போறீங்க? கேட்டா உங்களுக்கு நல்லது, கேட்கலன்னா போங்க. யாருக்கு என்ன வந்துச்சு? எப்போதும் போல நானும் என் புருஷனும் இந்த குடும்பத்துக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆதி, டேய் ஆதி, அக்கா ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆதி பாவம்க்கா, அவன் என்ன வேலைக்கு போக மாட்டேனா சொன்னா, அவட ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஹே, நான் பேசுனதுல என்ன தப்பு? அவன் வேலைக்கு போய் எனக்கா சம்பாரிச்சு கொடுக்க போறான்? அவன் வேலைக்கு போனா அவன் 4 காசு சம்பாரிப்பான், அவனே வச்சுட்டு சுத்ததான் சொன்னேனே தவிர எனக்கு கொண்டு வந்து கொடு, எனக்கு சம்பாரிச்சு கொடு நான் கேட்டேன். இப்போ நாளைக்கே அவனுக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னா என்னன்னு சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிப்பான்? வேலை வெட்டி இல்லாம அண்ணன் காசுல உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கானா சொல்லுவாங்க? இல்ல அப்படி சொன்னாதான் யாராவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? அக்கா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அது கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம்ல. எப்படி பால் ஊட்டி சீர் ஊட்டி தேன் ஊட்டி சொல்லணுமோ? உங்களுக்கே அறிவு வேணா? அக்கா
ஒரு ஆம்பளை பையனா லட்சணமா படிச்சு முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போவோம். அப்படி இருந்தா தானே குடும்பம் உருப்படும். அதை விட்டுட்டு இவன் போய் ரவுடித்தனம் பண்றது இல்லாம என் புருஷனையும் சேர்த்து கூட்டிட்டு போறான். இவனுக்கு தான் கத்தியால குத்துனாங்க. குத்து வாங்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தா. அதுக்கும் சேர்த்து நாங்க தானே செலவு பண்ணோம். அதெல்லாம் எப்படி? இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தா அவ்வளவு காசு வந்துருமா? சும்மா இல்லமா 1,50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் இவன் அன்னைக்கு படுத்து கிடந்ததுக்கு. சரி, அத கூட விடு. அப்புறம் ஏன் புருஷன் இவனை அடிச்சாங்கிறதுக்காக அவனை போய் அடிச்சுட்டு வந்துட்டாரு. தலையிலயும் அடிபட்டிருக்கு. எனக்கு இப்ப குழந்தையும் பொறுக்க போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அப்பா அந்த மாதிரி ரவுடித்தனம் பண்றாரு, பொறுக்கித்தனம் பண்றாருன்னா அந்த குழந்தை அப்படி யோசிச்சதுன்னா இவருக்கு எவ்வளவு அவமானம். இங்க பாரு, நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் சொல்றேன். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. எப்படி பேசிட்டு போறாங்க? இவங்க பேசுற விஷயம் கரெக்டா இருந்தாலும் அத சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல. இவங்க சொல்ற மாதிரி ஆதி வேலைக்கு போய் சம்பாரிச்சு இவங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறது இல்ல. ஆனாலும் ஆதி வேலைக்கு போறத வேற விதமா கூட சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இப்படிவா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க? ஆமாதானே மக்களே, நான் சொல்றது சரிதானே? நீங்களே சொல்லுங்க. அவங்க சொல்ற விஷயம் கரெக்டா இருந்தாலும் சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தப்பா இருந்தா யாருக்குமே அது பிடிக்காது. ஓகே மக்களே, இன்னைக்கு சுடரமா மெஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனாலதான் எண்ட் கார்டு கொடுக்க நானே வந்துட்டேன். சரி, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததா? ஃபர்ஸ்ட் நானும் ஆதியும் பேசிட்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்புறம் அந்த வேதா பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டால. இப்போ ஆதி என்ன பண்ண போறா? என்ன வேலைக்கு போக போறா? உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? மீல் மேக்கர், கேரட்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி ரைத்தா பண்ணி முட்டை கிரேவி. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சீங்கன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வழக்கம் போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் வருதா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.